வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் கஸ்தூரி மஞ்சள் அரைக்கிறது அதுக்கு என்னென்ன தேவைப்படுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கிட்டது கஸ்தூரி மஞ்சள். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. இது 1/4 கிலோ எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள். இது பச்சைப்பயிறு 1 கிலோ எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. பச்சை பயிரும் சரி கடலைப்பருப்பும் சரி உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறப்ப நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். இது கிச்சிலி கிழங்கு, பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கிச்சிலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ஒரு 100 கிராம் பவுடருக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இதுவும் கஸ்தூரி மஞ்சளும். இது கார்போக அரிசி 100 கிராம். கார்போக அரிசி சில பேருக்கு உடம்புல குட்டி குட்டியாக வெள்ளை தழும்பு மாதிரி இருக்கும், அதை சரி பண்ணும். மங்குன்னு சொல்லுவாங்க, முகத்துல எல்லாம் கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக இருக்கும், அதையும் சரி பண்ணும் இந்த கார்போக அரிசி. இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இது பிஞ்சு கடுக்காய், தோலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடியது. நம்ம பவுடரோடு சேர்த்து அரைச்சி குளிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இது அருகன் புல், தலைக்கு சீயக்க அரைக்கிறப்பவும் இதை சொல்லியிருக்கேன். முடிக்கு நல்லா தோலில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணி முடி வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. உடம்புக்கு தேய்க்கும் போது நான் சொன்ன மாதிரி தோலில் நாட்டு மருந்து கடையில் அருகன் புல் ஆயில்னு விற்கிறாங்க. அந்த தோலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணும். சோரியாசிஸ் இருக்கும், சில பேருக்கு அந்த வெள்ளைத்தளிம்பு வரும், கருப்பு மங்கு, முகத்துல எல்லாம் மங்குன்னு சொல்லுவோம், அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறது இந்த அருகன் புல். அருகன் புல் 100 கிராம் எடுத்துக்கலாம். இது ஆவாரம் பூ, தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும். உள்ளே நம்ம சாப்பிட்றப்பமும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தோல் நல்ல மெதுன்னு வயசான தோற்றத்தை கொடுக்காம நல்ல ஒரு இதை சைனிங்காக வச்சுக்கக்கூடியது ஆவாரம் பூ. இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இது வெட்டி வேர் 100 கிராம் எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல வாசனையை கொடுக்கும். கடையில் கேட்கும்போது ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு கேளுங்கன்னா இது 2 விதமாக வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு கேட்டு வாங்கணும், நல்ல வாசனையாக இருக்கும். பவுடர் நம்ம கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து அரைக்கும்போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியது. இது ரோஜா இதழ். ரோஜா இதழ்னு அப்படித்தான், பன்னீர் ரோஸ்ன்னு கேட்டு வாங்க நாட்டு மருந்து கடையில். இதுவும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். காஞ்சி போயிடுச்சு, ஆனால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்குது. இது நெல்லிக்காய் தலைமுடிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, நம்ம முடியை நல்லா சாஃப்டாக வச்சுக்கக்கூடியது. அதே மாதிரி தோலுக்கும் ரொம்ப நல்லது. இதை விட்டமின் சி இதில் நிறையா இருக்கனால நம்ம இந்த நெல்லிக்காவை நம்ம ஜூஸாகவும் உள்ளே எடுத்துக்கணும், ரொம்ப நல்லது. இது இந்த பவுடரை சேர்க்கும்போது தோலுக்கு நல்ல ஒரு மெதுமாக அதாவது சாஃப்டாக இருக்கக்கூடியது. இது இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இது நல்லா காய வச்சு கஸ்தூரி மஞ்சளை நம்ம இப்படி எடுக்கும்போது இப்படி உடையணும், நல்லா காஞ்சி டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் 2-3 நாள் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அருகம்புல் சேர்க்கறதுனால நம்ம சீயக்காக்கும் அருகம்புல்னு சொல்லியிருக்கோம். இந்த அருகம்புல் சேர்க்கறதுனால எந்த பொருளையும் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது இந்த அருகன் புல். அதனால் கண்டிப்பாக சீயக்காலையும் சேர்த்துக்கோங்க, இந்த பவுடர்லையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இது கஸ்தூரி மஞ்சள் நான் நல்ல 4 நாள் வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் இந்த பவுடர். இந்த பவுடர் தோலில் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி பண்ணிடும். முகத்தில் இது ஃபேஸ் பேக்காக எப்படி போடணும் செய்யணும்னு நான் வீடியோ போடுறேன். இதை வச்சு என்னென்ன பண்ணலான்னு வீடியோ போடுறேன், அப்போ பாருங்கள். நல்லா 4 நாள் காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இதை நைஸாக அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்கணும். உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்து ஃபுல்லாக தேய்ச்சி முகம் உடம்பு எல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி மெதுவாக அப்படியேவும் தண்ணி எடுத்து தெளித்து உடம்பு ஃபுல்லாக அப்படியே இது பண்ணணும். தோலில் டெட் செல் இருந்தாலும் எடுத்துரும். என்ன ஒரு இது வெண்புள்ளின்னு சொல்லுவாங்க தோலில், அதையும் எடுக்கும். சில பேருக்கு கருப்பாக டாட்டாக இருக்கும், அதுவும் போகும். முகத்தில் பரு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நல்ல ஒரு மருந்து. அதுக்குண்டான வீடியோ நான் போடுறேன், அதை நீங்கள் விடாமல் பாருங்கள்.
10 நிமிஷம் 5 நிமிஷம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தேங்க உடம்பை போட்டு கரன்னு தேய்ச்சி குளிக்காதீங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடம்பு உடம்பெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு பவுடர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இதை பற்றி நான் வீடியோ போடுவேன். ஃபேஸ் பேக் எப்படி போடலாம், எதில் கலந்து போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டு காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது எதுக்குன்னா, மூஞ்சில் ஹேர் டையை நம்ம கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதுக்கு மூஞ்சில் மங்கு மாதிரி அப்படியே கருப்பாக நிற்கும். அதையும் சரி பண்ணிடும். 1 மாதம் இதை உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி நல்ல நார்மல் பழைய முகத்துக்கு வந்துடும். அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவான ஒரு பவுடர். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.